ஸோ குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ரஞ்சிதா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டடி வித் ரஞ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். ஸோ நீங்கள் மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நோட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து நோட்டு ஃபாலோ பண்ணணும், அதுக்குண்டான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் தென் இதோட ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, க்யூப் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா திறனறிவு அண்டு காரணவியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ திறனறிவு அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்டு காரணவியல் அப்படின்னா ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ திறனறிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 9 டாபிக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுலேயும் வந்துட்டு காரணவியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6-7 டாபிக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, மேக்ஸுன்றது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மற்ற சப்ஜெக்ட் தமிழாகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணியோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புக்ஸை வாங்கியோ நீங்கள் வந்துட்டு படிப்பீங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்ஸ் வச்சு படிப்பீங்க. பட் மேக்ஸுங்கிறது அப்படி கிடையாது. எவ்வளோ புக்கு எவ்வளோ கைடு வாங்கினாலும் நீங்களாக வந்து ஓனாக சால்வ் பண்ணும்போது தான் அதோட வந்துட்டு டவுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் திரும்ப திரும்ப வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது சில நம்பர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதோட டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு 1 by 1 சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மேக்ஸ் வந்து 1 by 1 வந்து ஹெட்டிங் வைஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஃப்ரம் த ஸ்கூல் புக்லேருந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சுருக்குதல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளிஃபிகேஷன். தென் விழுக்காடு அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சென்டேஜ், அதாவது 100க்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறது. சரிங்களா? அடுத்து மீ பெரு பொது வகுத்தி HCM, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அந்த மீ சிறு பொது வகுத்தி LCM, லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் மேக்ஸ்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். தென் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI அப்படின்னு சொல்லுவோம். தென் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இது வந்து பரப்பளவு மற்றும் கொள்ளளவு. ஸோ பரப்பளவு மற்றும் கொள்ளளவு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், 2D அண்டு 3Dயில் வந்து பார்ப்போம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெஷர்மெண்ட்ஸ் டாபிக்ஸ் தான். எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம வந்து மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு நேம்லையுமே வந்துட்டு 2D அண்டு 3Dயை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே எதில் வருது அப்படின்னாக்கா ஆப்டிடியூட்ஸில் வருது. ஸோ மேக்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து காரணவியல், தட் இஸ் ஆப்டிடியூட். தென் காரணவியலுக்கு வந்துட்டு தனியாக டாபிக்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்ஸ் நோட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இதோட டாபிக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் வந்து முடிச்சிருக்கோம், எந்தெந்த டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளியரன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காட்சி காரணவியல். ஸோ ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தர்க்க காரணவியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங். தென் புதிர்கள், அதாவது பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ பகடைனா டைஸ். காட்சி காரணவியல் அப்படின்னா விசுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் எண் எழுத்து காரணவியல் ஆல்பா நியூமரிக்.
அண்ட் தென் எண் வரிசை நம்பர் சீரீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு 9 டாபிக், இதில் ஒரு 6 டாபிக், மொத்தமாக வந்து 15 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் மட்டுமே நம்ம படித்தா போதுமா அப்படின்னா, அஸ் அ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சில டாபிக்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸை நம்ம கம்பல்சரி ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நோட் போட்டு நோட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு, அதில் சிலபஸ், மேத்ஸோட சிலபஸ். ஓகேங்களா? இப்போ எழுதி போட்டோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. தென் டேபிள்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். டேபிள்ஸ் தெரியல அப்படின்னா 1 to 20 வரைக்கும் அட்லீஸ்ட் கம்பல்சரி வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைண்ட் ஸ்கொயர் வேல்யூஸ் அண்ட் கியூப் வேல்யூஸ் வந்து கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் வேல்யூ அண்ட் கியூப் வேல்யூ. ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 1 ஸ்கொயர் டு ஒரு 25 ஸ்கொயர் வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா சம் சால்வ் பண்ணும்போது சில சம்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி வேல்யூஸ் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா சில சம்ஸ் வந்து பார்க்கும்போது இது இதோட ஸ்கொயர் தான் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களை நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ட் தென் கியூப் வேல்யூ 1 கியூப் டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 கியூப் வரைக்கும் அது மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஷார்ட் கட்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து 1 to 100 வரைக்குமே வந்து நம்மளால் 1 to 100 வரைக்குமே நம்மளால் ஈஸியாக ஸ்கொயர் வேல்யூஸ் வந்துட்டு ஷார்ட்கட் மூலமாக படிக்க முடியும். அதே மாதிரி 1 to 100 வரைக்குமே வந்து நம்மளால் கியூப் வேல்யூஸ் வந்துட்டு ஷார்ட்கட்டில் படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ டேபிள்ஸ் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் 1 squared 1, 2 squared 4, 3 squared 9, 4 squared 16, 5 squared 25, 6 squared 36, 49, 64, 9 squared 81, 10 squared 100. ஸோ இது வந்து நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து படிக்கும் போதே நமக்கு வந்து நல்லா ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மெமரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி, இல்லைனா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள் 11 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 121, 12 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256, 17 square 289, 18 square 324, 19 square 361, 20 square 400. ஸோ இது வந்து நம்ம வந்து ஈஸியாக மெமரியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக போட முடியும். பட் எனக்கு மெமரியில் இல்லை, பட் எனக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 11 ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ இங்கே போகிற பாருங்கள் 11 ஸ்கொயர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, இதோட ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ 11 ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க 11 ஸ்கொயர் எழுதிக்கோங்க. ஸோ மொத்தமாக 2 டிஜிட் வேல்யூஸ் வந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்கொயர் வேல்யூவாக மாற்றும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து 3 டிஜிட் வேல்யூவாக தான் கிடைக்கும். ஸோ நமக்கு 3 டிஜிட் வேல்யூஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ நம்ம இங்கே வந்து 3 டிஜிட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 ஸ்கொயர் பண்ணி இங்கே போடுங்க. ஸோ 1, இந்த 1 ஸ்கொயர் பண்ணி இங்கே போடுங்க. போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 1 தான் வரும். தென் இது மூணையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். 1 into 1 into 2. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 into 2 ஈக்குவல் டு 2 தான் நமக்கு வந்துட்டு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் இங்கே வந்துருச்சுங்களா? ஸோ 121. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் வரும். ஸோ இங்கே வந்து வரப்போது 3 டிஜிட் வேல்யூஸ் வந்து வரப்போகுது. 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 2 into 2. 1 into 2 2, 2 into 2 4. So the answer is 144. Next one 13 square. So 2 digit value 3 digitல கிடைக்க போகுது.
ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. தென் இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into 3 3, 3 into 2 6. ஸோ 13 ஸ்கொயர் 169. தென் 14 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 4 ஸ்கொயர் பண்ணால் 16. தென் இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 into 4 into 2, 4, 1 4 பெருக்கினா 4, 4 2 8. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேல்யூ எப்படி வருது, இங்கே தான் சிங்கிள் டிஜிட்டாக வந்துச்சு, இங்கே வந்து டபுள் டிஜிட்டாக வருது. சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 6 டேரெக்டாக கீழே இறக்கிட்டு இந்த 1 வந்து கேரியை இதோட ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா 8 1 9, இந்த 1 அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 13 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 14 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 196. ஸோ நெக்ஸ்ட் வந்து 15க்கு வந்து பார்க்க போகிறோம். 15 ஸ்கொயர். ஸோ 3 டிஜிட் வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ 3 டிஜிட் போட்டாச்சு. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into 5 into 2. ஸோ 5 5 2 10. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து 1 2 3 4 5 பிளேஸில் இருக்குது, அது வந்து 3 டிஜிட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 டேரெக்டாக இறக்கிடணும். இந்த 2 வந்து இதோட நம்ம கேரி பண்ணிக்கணும். ஸோ 0 இங்கே 2 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 2 வரும். தென் இதையும் நம்ம ஆட் பண்ணணும். இதையும் ஆட் பண்ணணும். தென் இதையும் ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் 2. ஸோ 225ன்றது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் 3 டிஜிட் வேல்யூ கிடைக்குமா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 டிஜிட்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 16 அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இங்கே போட்டுப்போம். 6 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். தென் இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into 6 into 2. 1 6 பேருக்குன்னா 6, 6 12. இந்த 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து 6 வந்து கீழே இறக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம இந்த கேரியை இங்கே எடுத்து இதை நம்ம 2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 2 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். 1 1 2. ஸோ 16 ஸ்கொயர் 256 வந்துருச்சா. 15 ஸ்கொயர் 225 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 17 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணி கொடுங்க. 1 7 ஸ்கொயர் பண்ணுங்க 49. இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 1 into 7 7 7 2 14. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 கீழே இருக்க போகிறோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தென் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 289 வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18 ஸ்கொயர். ஸோ 18 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 1 into 18 to 2 16. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட் அப்படியே இறக்க போகிறோம். 6 6 12. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 6 6 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 12 கிடைக்குமா. ஸோ 12க்கு 2 இங்கே போட்டுடலாம். மிச்சம் 1 இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே 1 இருக்குது. அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இது 1 1 2 மாறிடும். 2 1 3. சாரி, இங்கே 5 வராது, 4. ஸோ ஆன்சர் 324. 19 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மெத்தட் தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into 9 9, 9 into 2 18. இப்போ இந்த 1 டேரெக்டாக கீழே இருக்கிறோம். 8 2 கூட்டினா என்ன வரும், சாரி 8 8 கூட்டினா 16 வரும். 16 6 மிச்சம் 1. இது வந்து 2 மாறிடும். 2 1 3, 361. ஓகேங்களா. தென் 20 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இது நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. 2 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2 டைம் வந்து 0 போட்டோம் அப்படின்னாலே நமக்கு 20 ஸ்கொயர் 400 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக இன்னொரு நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களாவே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து 100 வரைக்குமே வந்து நம்ம அப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 27 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ 27ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதை என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே போடுவோமா. ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணி 2 2 4. இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 டிஜிட் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 3 டிஜிட் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49. தென் இது எல்லாத்தையும் இருக்குமா, 2 into 7 into 2. ஸோ 7 2 14, 14 2 28. ஸோ கிடைச்சிச்சா. இப்போ வந்து 2 டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 2 3 4 5 டிஜிட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. பட் அது வந்து நம்ம 3 டிஜிட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த 9 அப்படியே இறக்கிடுங்க. 9 வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 8 4 12 வருமா. ஸோ 12க்கு 2 மிச்சம் 1 இங்கே போட்டுருங்க. இது வந்து என்ன ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ 3 4 7. ஸோ 729 அப்படிங்கிறது தான் 27ஓட ஸ்கொயர் வேல்யூ. இதே வந்து 72க்கு போடுங்க. 72க்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் எந்த நம்பருக்கு ஸ்கொயர் வேல்யூ போட்டாலுமே ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். பாருங்க 7 ஸ்கொயர் பண்ணுங்க 49, 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 2 14, 14 × 2 28. ஸோ 28 நம்ம சென்டரில் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே இறக்க போகிறோம். இது வந்து ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இதில் ஒவ்வொரு டேர்ம்லையுமே லாஸ்ட் டிஜிட்டை நம்ம வந்து இறக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் வந்து எந்த ஒரு கேரியும் இல்லை, அதனால் அதை அப்படியே எழுதியாச்சு. செகண்ட் டிஜிட்டில் அதை அப்படியே வந்து நம்ம இறக்க போகிறோம். தென் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து இதோட கேரி. ஸோ 9 2 11க்கு 1 மிச்சம் 1. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணும்போது 581 அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் அப் டு 99 வரைக்கும் நீங்கள் 99 வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கியூப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் கூட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.